ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபி வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து 90s கிட்ஸ் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு 5 நாஸ்டாலஜிக்கான மெமரிஸை பற்றி நம்ம வந்து பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ரீசார்ஜ் கார்ட்ஸ் மக்களே. ஸோ அந்த 90s பீரியடில் வந்து, அதாவது நான் சின்னதாக இருக்கும் போது சொல்கிறேன், நம்ம என்ன ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? நான் வந்து அந்த நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன் மக்களே. அந்த எல்லோ கலர் லைட் எரியும் தெரியுமா? அந்த ஃபோன் யூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து ரொம்ப நிறைய கான்வர்சேஷன் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசியிருந்திருப்போம். அதில் வந்து இந்த வாட்ஸ்அப் கிடையாது, எதுவுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு இந்த 100 மெசேஜ் தான் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ அந்த ஃபோன் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த ரீசார்ஜ் கார்ட்ஸ் மக்களே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த 10 ருபீஸ் ரீசார்ஜ் கார்டு, 20 ருபீஸ் ரீசார்ஜ் கார்டு அப்படின்னு வரும். ஸோ அதை வாங்கி அதை ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த நம்பர் அதில் என்டர் பண்ணி பண்ணோம் அப்படின்னா 9 ருபீஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அது எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்போல்லாம் உடனே எடுத்து கால் எல்லாம் பண்ணிட மாட்டோம். எல்லாருக்குமே வந்து மிஸ் கால் கொடுப்போம். மிஸ் கால் கொடுக்குறதுக்கு மட்டுமே வந்து நான்லாம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருந்த டைம்லாம் வந்து அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது, என்னடா ஒரு 10 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணி இத்தனை மாதமாக நம்ம வச்சுருந்துருக்கோமா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து இதுவாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் மாதம் மாதம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம். அதுவும் 300 400 அப்படின்னு சொல்லி ரீசார்ஜ் பண்ணுறோம். ஸோ வளர்ந்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த விஷயம்லாம் நம்ம யோசிக்கும் போது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. எல்லாமே ஒரு லிமிட்டடாக தான் நம்மளுக்கு இருக்கும். எதுவுமே அப்படியே தூக்கி நிறையா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. லிமிட்டடாக இருக்கும். பட் ஆனால் நல்லாயிருக்கும். அந்த மெமரிஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இந்த 10 ருபீஸு மிஸ் கால்ஸு, இந்த நோக்கியா ஃபோனு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு வரோம், இந்த டைமில் எனக்கு மிஸ் கால் கொடு, உனக்கு ஏதாவது வேணும்னா மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் மக்களே. ஸோ இந்த ஃபோனை பற்றி பேசணும் அப்படின்னாலே நம்ம நிறைய பேசிகிட்டே போகலாம். ஸோ வில் எண்ட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மக்களே. ஸோ இப்போ வர சாக்லேட் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவு வந்து பிடிக்கல. அந்த ஸ்நாக்ஸ் அந்த என்னடா ரொம்ப அந்த அளவுக்கு அப்போல்லாம் பயங்கர கிரேஸாக இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று விற்கும் மக்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. அந்த டைரி மில்கோட அந்த உள்ளே இருக்க அந்த இது வந்து டைரி மில்க் டேஸ்ட் இருக்கும் அந்த பைட்ஸில். அதை வந்து என்னன்னு தெரியல, பேன் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தால் தான் பேன் பண்ணிடுறானுங்களே. அது வந்து அவ்வளோ கெட்டது என்ன? இப்போ வர ஸ்நாக்ஸ்க்கெலாம் கம்பேர் பண்ணோன்னா அதுலலாம் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. எதுக்கு பேன் பண்ணானுங்க அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறம் கிட்ஸ் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கும். குழந்தைங்க வாங்குறது அப்படின்னா அந்த குழந்தைங்க கிட்ட எவ்வளோ காசு இருக்குமோ அந்த வாங்குற மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களது தான் இன்னும் ரேட் அதிகமாக இருக்குது. அப்போ எப்படி குழந்தைங்க வாங்குவாங்க? என்னவோ எல்லாமே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவேஸ், ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ருபி வச்சுருந்தோம் அப்படின்னா 4 சாக்லேட் வாங்கலாம். 25 பைசேலாம் அப்போ இருந்தது. எனக்கு ஞாபகம் இருந்து 25 பைசேலாம் நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 5 ருபீஸ் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம தான் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அப்படிலாம் வந்து இருந்தது. நிறைய வாங்கலாம். ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயம் வாங்கலாம். இப்போலாம் போனோன்னா ஒரே ஒரு டைரி மில்க்கு. அது கூட நிறைய கடையில் அந்த 5 ருபீஸ் டைரி மில்க்லாம் விற்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லாக்டோ கிங்கு, கேரமில்க்கு, இந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ். எனக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் மக்களே இந்த சாக்லேட்லாம். இப்போலாம் வந்து நான் தேடுறேன். அந்த கேரமில்க் அந்த சாக்லேட்லாம் வந்து இல்லவே இல்லை. லாக்டோ கிங் வந்து நான் அன்றைக்கி ஒரு நாள் நீல்கிரீஸ் போனேன். அங்கே வந்து வாங்கி சாப்பிட்டேன். ஓரளவுக்கு ஓகே. அந்த டேஸ்ட் வந்து லைட்டாக மேட்ச் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு ஐஸ் வந்து விற்பாங்க. ஸோ எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஐஸை வந்து நல்லா அந்த மிஷினில் போட்டு தேய்ச்சி அதை எடுத்து ஒரு குச்சி இருக்கும். அதில் ஃபில் பண்ணிவிட்டு கலர் போட்டு தருவாங்க. ரொம்ப பேட் ஃபார் ஹெல்த்து. ஆனால் வந்து நிறைய வாட்டி வந்து அதை வாங்கி சாப்பிட்ருக்கோம். நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஃபுல்லாக சாப்பிட முடியாது. கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு தூக்கி கீழே போட்டுட்டு வருவோம். ஆனால் யோசித்து பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மெமரிஸு. அந்த நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்றது, மாங்காய் வாங்கி சாப்பிட்றது. இப்போலாம் வந்து அதெல்லாம் எங்கே விற்கிறாங்கன்னா பீச்சுக்கு போனால் மட்டும்தான் கிடைக்கும். பட் அப்போ வந்து ஸ்கூல் வெளியிலேயே வந்து இதெல்லாம் வந்து விற்பாங்க. இப்போல்லாம் அது கம்மியாயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ சாக்லேட்ஸு, ஸ்நாக்ஸ்னால் எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்கள் வந்து இதுதான். இன்னுமே வந்து நிறைய கூட வந்து நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவி ஷோஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ் மக்களே. ஸோ எத்தனை பேருக்கு இந்த டிவி பார்க்குறது அந்த டைமில் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வீட்டில் பார்க்கவே விட மாட்டாங்க. டிவியை வந்து மூடி எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் மக்களே. டிவியை மூடி வச்சுருவாங்க. அப்புறம் கேபிள் கனெக்ஷன் இருக்கும். அது சரியாக கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அதனாலேயே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அந்த டைமில் வந்து ஈஸியாக கிடைக்காது. அதனாலேயே நம்மளுக்கு அதெல்லாம் வந்து பார்க்கணும், இது பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பசங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்றோம்.
யூடியூப் பார்க்குறாங்க, நெட் நெட் இது ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க நிறையா, வீடியோஸ் பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு அதோட வொர்த்தெல்லாம் வந்து தெரியவே மாட்டேங்குது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து கஷ்டம் தான் அந்த டைமில். ஸோ டிவி பொறுத்த வரைக்கும் டிவி ஷோஸில் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி எனக்கு பிடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பவர் ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லி ஜெட்டெக்ஸில் ஒன்று போடுவோம் மக்களே. இந்த மாதிரி ஒரு வாட்ச் கட்டிட்டு எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். பட் அந்த டைமில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நிறைய பார்ட் கூட வந்து வந்துச்சு. என் தம்பி ஒருத்தன் இருக்கான். எப்போ பார்த்தாலும் இதையே தான் பார்த்துட்ருப்பான். அவன் கூட சேர்ந்து வேறு வழி இல்லாமல் நானும் அதே வந்து பார்த்துட்ருப்பேன். நல்லாயிருக்கும் ஆனால் உண்மையிலேயே பார்க்க வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜெட்டிக்ஸ்லேயே வந்து நைட்டு ஒரு 9:00 இருக்கும். கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவான் மக்களே. ரொம்ப பயமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஐய்யய்யோ! ஏதோ வரப்போகுது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். பட்டு அது பெருசாக ஒன்றும் இருக்காது. அந்த டைமில் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இந்த சக்திமான் ஞாபகம் இருக்கா? தூர்தர்ஷனில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த மாதிரி சுற்றிட்டு போய் நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியில் வந்து ஒரு இந்த சாமி நாடகம் வந்து போடுவாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 9:00 ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் கோலங்கள், அதுக்கப்புறம் வாணி ராணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய நாடகம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது நம்மளும் கூட உட்காந்து பார்ப்போம். சின்ன பசங்க தானே அப்போல்லாம். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் மக்களே. ஸோ டிவி ஷோஸ் வந்து நான் வந்து இவ்வளோ தான் பார்த்துருக்கேன். அண்ட் பொதிகை வந்து கொஞ்ச நாளாக கேபிள் கனெக்ஷன் இல்லாதப்போ வந்து பொதிகையில் வந்து படம் போடுவாங்க சாட்டர்டே ஈவினிங். ஸோ அந்த படம் பார்க்குறதுக்கு நாங்கள் படம் பாடு இருக்குதே ஏன் கேட்குறீங்க? அதான் சொல்கிறேனே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைமில். பட் இப்போ நினைக்கும்போது வந்து நல்லா தான் இருக்குது பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். கேடிவியில் வந்து இந்த சாமி படம்லாம் ரொம்ப போடுவாங்க மக்களே. இந்த அம்மன் மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உட்காந்து அப்படி பார்ப்பேன். எத்தனை வாட்டி ரிப்பீட்டடாக போட்டாலும் உட்காந்து பார்ப்பேன் இந்த அம்மன் மூவிஸ்லாம். ஸோ உங்களுக்கும் இது பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். 4 வந்து பார்த்திங்கன்னா அதாவது 4th வந்து வீடியோ கேம்ஸ் மக்களே. ஸோ வீடியோ கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து இருக்காது. பட் சில டைமில் நம்மளுக்கு வந்து அந்த வீடியோ கேம்ஸ் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கேர்ளாக நான் வீட்டில் தான் வந்து இது பண்ண முடியும். வெளியில் போய் விளையாட முடியாது. ஒரு நிமிஷம். ஸோ வீடியோ கேம்ஸை வந்து பற்றி நம்ம பார்க்கலாம் மக்களே. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ கேம்ஸ் வந்து விளாண்டுருக்கீங்க? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வீடியோ கேம் அப்படின்னா மேரியோ ரொம்ப பிடிக்கும். அதில் வர சவுண்டு அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் விளையாடுறதுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பெருசாக ப்ளே ஸ்டேஷன் அந்த மாதிரி வெளியில் போய் அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் பெருசாக விளாண்டது கிடையாது. வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் சிச்சா வீட்டுக்கு சித்தப்பா வீட்டுக்கெலாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இருக்கும். ஸோ அங்கே போய் விளையாடிருக்கேன். ஸோ எனக்கு வந்து கேம் அப்படின்னா மேரியோ தெரியும். அதுக்கப்புறமா வந்து இந்த சண்டை போடுற மாதிரி ஒன்று வரும். ஸோ அது எனக்கு பேர் பெருசாக ஞாபகம் இல்லை. ஸோ அது வந்து விளையாடிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எல்லாருமே விளையாண்டது என்னென்னா அந்த எல்லோ கலர் ஃபோன் சொன்னல அதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து அந்த ஸ்னேக் கேம் வந்து விளாண்டுருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்க கேம் வந்து இவ்வளோ தான் மக்களே. ஸோ நீங்கள் வந்து நிறைய விளாண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய வந்து லைக் ஃபோனில் விளாண்ட கேம்ஸ் தான் இது. நிறைய கேம்ஸ் வந்து நம்ம சும்மாவே விளாடுவோம். ராஜா ராணி விளாடுவோம், நேம் பிளேஸ் திங்ஸ் அனிமல்ஸ் விளாடுவோம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னென்னவோ யோசித்து புதுசாக விளாடுவோம். இப்போல்லாம் ஃபோன் இல்லை அப்படின்னா பசங்க வந்து கொஞ்ச நேரம் தான் விளாடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபோனு டிவிக்கு வராங்க. பட் நம்மளுக்கு அந்த ஃபோன் யூசேஜே பெருசாக கிடையாது சின்ன வயசில். ஸோ அதனால் நிறைய யோசித்து புதுசாலாம் நிறைய விளாடுவோம். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் லைஃப் மெமரிஸ் மக்களே. ஸோ இதை சொல்லவே தேவை கிடையாது. ரொம்ப பியூரஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் லவ் அப்படின்னா அந்த ஸ்கூல் மெமரிஸ் தான் நம்மளுக்கு. ஸ்கூல் அண்ட் காலேஜ் மெமரிஸு. ஸோ ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஸ்லாம் புக் எழுதிருப்பீங்க அப்போல்லாம். இப்போல்லாம் இருக்கா எனக்குன்னு தெரியல. அந்த இயர் முடியும் போது ஸ்லாம் புக் எடுத்துகிட்டு வந்து உனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர், ஃபேவரட் ஹீரோ, ஃபேவரட் ஹீரோயின், அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து நிறையா வந்து எழுதி சேவ் பண்ணி வச்சுருப்போம். நானும் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நான் வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து எங்கே போச்சு அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது அந்த பழைய மெமரிஸ் ஆகா நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இவங்கெல்லாம் சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து மிஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அவங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரீகால் பண்ணும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு லன்ச் ஷேர் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும். அப்புறம் க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் அந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமஸாக இருந்தது. அதாவது லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துப்போம். வாங்கி பார்க்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது மக்களே. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கூல் மெமரிஸ் இன்னுமே நிறையா இருக்குது ஸ்கூல் மெமரிஸ்லாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்கூலில் மாறி படித்தேன். ஸோ அதனால் அங்கங்கே அந்த மாதிரி வந்து இருந்தது.
அண்ட் வந்து காலேஜ் மக்களே, ஓ மை காட்! காலேஜ் எப்படி தெரியுமா? வேறு லெவலில். நான் இந்த மாதிரி காலேஜ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததே இல்லை. ஏன்னா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் போவோம், வீட்டுக்கு வருவோம். ஸோ அப்படியே வந்து போயிடுச்சு. பட் காலேஜ் வந்து யோசிக்கும்போது அவ்வளோ அந்த 3 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. நல்ல ஞாபகம் இருக்குது. 3rd இயர் ஃபேர்வெல் அப்போது கிரவுண்டில் நின்றுக்கிட்டு அப்படியே சுற்றி எல்லாரும் புர்கா, நாங்கள் ஒரு 8 to 9 பேர் இருப்போம். சுற்றி நின்றுக்கிட்டு அழுகுறோம். ஐயையோ! இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைக்கும்போது ஃபன்னாக இருக்குது. பட் உண்மையிலே மக்களே, எல்லோரும் பயங்கரமாக பிளான் பண்ணோம். எல்லார் கல்யாணத்துக்கும் வந்துடணும், அடுத்தடுத்து வந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படிலாம் பிளான் பண்ணோம். எங்கே எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, மீட்டிங்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. கூப்பிட்டா வந்து பசங்க இருக்காங்கன்றாங்க. ஸோ என்ன பண்ணுறது, ஃபேமிலி காலேஜில் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுவோம் மக்களே. என்ன அப்படின்னா, இங்கே ஒரு 8 பேர் இருப்போம், 8 to 9 பேர் இருப்போம். ஸோ நாங்கள் வந்து ஒருத்தர் பர்த்டே வரும்போதும் வந்து பர்த்டே சர்ப்ரைஸ்க்கு என்ன பண்ணுவோன்னா, எல்லாருக்கிட்டேயும் வந்து காசு கலெக்ட் பண்ணுவோம். இப்போது 8 பேர் இருக்கோம்ல, 8வது பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னா 7 பேர்கிட்ட காசு கலெக்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் கேக் கட்டிங்கும் பண்ணுவோம். இதை தான் வந்து எல்லாருமே, ட்ரெஸ்ஸு இல்லைனா வேறு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம். மோஸ்ட்லி ட்ரெஸ் தான் வந்து கொடுப்போம். ஸோ ட்ரெஸ்ஸும் வாங்கி இந்த மாதிரி கேக் கட்டிங் வந்து பண்ணுவோம். எங்கள் கார் பார்க்கிங்கில் வச்சு, பைக் ஸ்டாண்டில் வச்சு கேக் வந்து கட் பண்ணுவோம் மக்களே. அதுக்கப்புறம் காலேஜ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாமினோஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து காலேஜ் கட் அடிச்சுட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் வந்து போயிருக்கோம் மக்களே. இன்னும் நிறையா சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ காலேஜ் மெமரிஸ் வந்து நிஜமாலே எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ண டைம் அப்படின்னா வந்து ஸ்கூலை விட எனக்கு காலேஜ் தான் சொல்லுவோம். பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. பட் மெமரிஸ் கொஞ்சம் கம்மி தான். நாங்களும் அடிக்கடி மீட் பண்ணுவோம், இது பண்ணுவோம். பட் காலேஜ் கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காலேஜ் டேஸ் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் மக்களே. ஸோ அவ்வளோதான், 5 விஷயத்தையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து உங்களோட மெமரிஸை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சவி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். பை.